ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ். நான் தான் வாங்க விடலாம் அனுத்து பேசுகிறேன். ஏற்கனவே தமிழக தேர்தல் களம் 2026 ஒரு பகுதியில் இந்திய கூட்டணி முந்துகிறதா பிந்துகிறதா முக்குகிறதா அப்படின்லாம் நம்ம அலசினோம். அண்ணாமலையை சைலண்ட் பண்ணுறாங்க, அவரை என்ன பண்ண போகிறாங்கன்றதை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ அதில் அப்போ அண்ணாமலை உள்ளே இருப்பாரா அவுட்டான்னு தெரில. ஆல்மோஸ்ட் அவர் நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட இப்போ நான் அந்த வீடியோ போடுற இடத்துல அதிகாரப்பூர்வமான பட்டியலை அதிமுக வெளியிட்டாங்க. பாஜக வெளியிட்டாங்க. ஏன்னா அந்த பட்டியல் பார்த்தாலே அது பாஜக வெளியிட்டதா அதிமுக வெளியிட்டதான்னு தெரில. பாஜகவுக்கு தேவையான தொகுதிகளெல்லாம் போய் பேசுகிறவங்க மிச்சர் சாப்பிட்டுட்டு அதிமுக சார்பாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்கனவே வச்சுருந்தாரு. அதனால் நான் நிற்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இப்படி இருந்தாலும் அவரோட ஆதரவாளர்களாக அறியப்பட்ட அமரபிரசாத் ரெட்டி, எஸ்ஜி சூர்யா இவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு கேட்டிருந்தார். இப்போ இந்த பட்டியலில் ஒன்று தெளிவாக தெரியுது, அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலையை சார்ந்த எல்லாரையுமே சைலண்ட் பண்ணியிருக்காங்க. பாஜக ஒரு 3% நோட்டாக்கு கீழே அப்படின்னு ஒரு கேலி கிண்டல் இருந்த டயத்தில் அண்ணாமலை ஒரு 11% எடுத்துகிட்டு போனது எல்லாமே ஊரழிஞ்ச விஷயம். எடப்பாடி இப்போ ஆடாமே ஜெயிச்சிருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவருக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கர கிளாஷ் ஆச்சு. 2 பேருமே கோயம்புத்தூர் சைடில் வந்தவங்க, 2 பேருமே கவுண்டர்கள். 2 கவுண்டங்க ஈகோவால் மோடிக்கு வர வாய்ப்பு போயிடுச்சுன்னு கூட பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது முத்தி நான் இனிமேல் அதிமுக சேர்ந்தா நான் அரசியலே இருக்க மாட்டேன்னு அண்ணாமலை சொன்னார். முடிஞ்ச வரையும் அவர் கேட்ட தொகுதியில் கொடுத்து அவர் நிற்க வச்சுருவாங்கன்னு தான் நான் உட்பட எதிர்பார்த்தேன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்சி தலைவர்களை பிஜேபி மாற்றிக்கிட்டே இருக்கும். இது மற்ற கட்சி மாதிரி கிடையாது. பட் அண்ணாமலை இருந்தால் அதிமுகவோட கொஞ்சம் சமரசமாக போக முடியாதுன்னு நயினாரை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, எடப்பாடி ஒரு கவுண்டர் முகமாக கோவை முகமாக இருக்கார். ஸோ திரும்ப இன்னொரு அண்ணாமலையை போட்டு அதை ஓவர்லேப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தேவர் முகமாக சவுத்தில் இருந்து நம்ம நயனாரை போட்டதை விட சோசியல் இன்ஜினியரிங்கான ஒரு ஃபார்முலாவை தான் பிஜேபி பார்க்குது. பட் இதெல்லாம் மீறி அண்ணாமலைக்கு ஒரு காஸ்ட் நியூட்ரல் இருக்குன்றதை மறக்க முடியாது. ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஸ்டாலின் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு ப்ளஸ் அதுதான். அண்ணாமலை கவுண்டர்ன்றதை தாண்டி படித்தவங்க, லேடிஸ் இவங்களுக்கு மத்தியில் ஒரு ஐபிஎஸ்ஸாக பார்க்குறவங்க தான் அதிகம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதிமுக காரங்களை அண்ணாமலை பாராட்டி பார்த்துருக்கேன், திமுக காரங்க பாராட்டி பார்த்துருக்கேன். அவர் ஒரு காமன் ஃபிகராக தான் இருந்தார். இப்போ அவர் இல்லைன்றது உறுதியாகிடுச்சு. எடப்பாடி ஜெயிச்சிருக்காரு. அண்ணாமலையை ஒதுக்கினது மட்டும் இல்லை, 27 சீட்டு கொடுத்தது. இப்போ பட்டியலில் கூட அவரோட கை தான் ஓங்கியிருக்கு. ஸோ ஒரு 4 தொகுதி ஜெயிக்கிறதுக்காக இவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்ற ஒரு பேச்சு நம்ம ஒதுக்க முடியாது. இப்போ அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போவாரா, அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் அவர் ஆக்டிவாக இருப்பாரா, அவரோட ஆதரவாளர் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு முடிவு பண்ணும்பொழுதுன்னா அண்ணாமலைக்கு இளைஞர்கள் இப்போ ஏற்கனவே விஜய் வந்தனால அந்த பக்கம் போயிருப்பாங்கன்றது ஒரு கருத்து. அதனால கூட அண்ணாமலையை சைலண்ட் பண்ணியிருக்கான்றது என்னோட ஒரு யூகம். ஸோ அவங்க இப்போ எதுக்கு இங்கே போடணும், பிஜேபியில் தான் அண்ணாமலையை சைலண்ட் பண்ணிட்டாங்களேன்னு விஜய்க்கு போடும்பொழுது நிச்சயமாக அந்த விஷயங்கள் அதிமுக இந்திய கூட்டணிக்கும் பாதிப்பாக தான் இருக்கும். ஸோ மொத்தம் இந்த எலெக்ஷனில் இது நடக்குமா அது நடக்குமான்ற எதிர்பார்ப்போட இது நடந்தால் என்னன்ற மனநிலைக்கு நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இதை தாவேக்கா விஜயை பொறுத்தவரை அவர் கண்டிப்பாக ஜெயிக்கலன்னா கூட நிறைய இடங்களில் டென்ட் ஏற்படுத்த போகிறாரு. இப்போ இந்த அண்ணாமலையை சைலண்ட் பண்ணலைன்னா அவரோட டென்ட்டு பற்றி 2 பக்கமும் தான் இருக்கும். திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அதிமுக வரதுக்கு போல் விஜய்க்கு போகுன்ற அளவுக்கு இருந்தது. மைனாரிட்டி ஓட்டுகள் ப்ளஸ் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஒரு 30%லேருந்து 40-45 அவங்க போயிருக்காங்க. அது காரணம் அதிமுக நல்ல தலைமை இல்லை, பிஜேபி மேலே நெகட்டிவான ஒரு விஷயம், இதெல்லாம் சேர்ந்து திமுகவோட பர்சன்டேஜை ஏற்றினது. இப்போ அண்ணாமலை வரைக்கும் அப்புறம் கஷ்டப்பட்டு பிஜேபி மேலே ஒரு நெகட்டிவ் ப்ரோபகண்டா கம்மியாக இருக்குது. திமுக மேலே பயங்கர ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த இடத்துல இப்போ அண்ணாமலை இல்லை அப்படின்னும் பொழுது அந்த ஓட்டுக்கெல்லாம் திரும்ப விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்சியோட கட்டுப்பாட்டை மாரி எப்படி நம்ம தமிழிசை போய் முந்திரி கொட்ட மாதிரி மயிலாப்பூரில் நின்னாங்க, திரும்ப தோக்குறாங்க, கவர்னராக போனவங்க எதுக்கு திரும்ப வராங்க, அவன் அமைச்சராக இருக்கிற நம்ம முருகனை கூட்டு வராங்க. எந்த ஒரு கட்சியும் தான் ஜெயிக்கணும் தான் பார்க்க முடிய ஒரு தனிப்பட்ட மனுஷன் தோக்கடிக்கிறதுக்காக ஒரு கட்சி தன்னை பழி கொடுக்குமா, நிறைய கேள்வி இருக்குது. உள்கூத்து நடந்தாலும் ஏன் தலைமையில் கண்டுகளை நான் போன ஒரு வீடியோலேயே கேட்டிருந்தேன். இப்போ அதே கேள்வி மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. எடப்பாடி ஜெயித்தாலும் தோத்தாலும் அவர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. பிஜேபி சைலண்ட் பண்ணிட்டாரு, அவர் அடிமை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. 27 தொகுதி கூட அவர் பார்த்து டிக் பண்ண மாதிரி இருக்குது. இவ்வளோதான் இறங்கி போகிறதுக்கு சட்டசபையினாலே மக்கள் அதிமுக திமுக தான் போவாங்கன்னு பழைய தரவுகள் அடிப்படையில் பிஜேபி பயங்கரமாக நம்புது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு எதிராக கட்சிக்குள்ளே இருக்கிற லாபி கொஞ்சம் மேலிடத்தை கன்வின்ஸ் பண்ணியிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அண்ணாமலை மேலே அப்படி விட மாட்டாங்க. இது ஜெயிக்கிற பட்சத்தில் அண்ணாமலை எம்பி அந்த மாதிரி தேசிய அரசியலுக்கு அவர் மூவ் பண்ணலாம்.
ஒருவேளை இந்தியா கூட்டணி தோற்று பாஜக நிறையா தோக்கிற பட்சத்தில் அண்ணாவோட தேவையை உணர்ந்து திரும்ப அண்ணாமலை உள்ளே கொண்டு வரலாம். எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கு இது ஒன்றும் பெரிய நட்டம் இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணிக்கு ஒரு நஷ்டமாக இருக்கலாம். இல்லை அதையும் மீறி மக்கள் திமுக எதிராக ஒரு நல்ல கூட்டணி அதிமுக தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா அப்போ பார்த்தாலும் அண்ணாமலை வந்து இங்கே எதை எதிர்த்து களமாடுவார்னு தெரியாது. தேசிய தலைமையை நோக்கி தான் அவர் போவார்னு நினைக்கிறேன். சித்தாந்த அடிப்படையில் திராவிட கட்சிகள் அண்ணாமலை அப்படின்ற இடத்துல இப்போ சித்தாந்த அடிப்படையில் அதிமுக திமுகன்ற மாதிரி திரும்ப பழையபடி களம் மாறிடுச்சு. பாஜகவை பொறுத்தவரையும் ஒரு தமிழ் தேசியம் அந்த மாதிரி கொள்கையில தனியாக தான் நிற்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பிராமணர்களுக்கு ஒதுக்குறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான சமூகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் விஜயை பொறுத்தவரை வந்து எந்த விதமான கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. ஒரு தனி மனிதரை நம்பி மட்டும் வர்றது அரசியலுக்கு எந்த அளவு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த விஷயத்தை ஒதுக்கிட்டு பார்த்தோன்னா கட்சி ரீதியாக சித்தாந்த ரீதியாக பார்க்கும்பொழுது இன்றைக்கி களம் நல்லாவே இருக்குது. என்டிஏ ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் இப்போது ரெண்டாவதுலேயே மக்கள் கையில் குறிப்பாக அண்ணாமலைக்குன்னு ஒரு 5% ஓட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது அண்ணாமலை மட்டும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுறவங்க அவங்க என்ன டிசைட் பண்ண போகிறாங்கன்றதும் களத்தில் எதிரொலிக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 5 வருஷம் ஆட்சி மாறி ஒரு புது ஆட்சி வர்றது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றது என்னோட கருத்து. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். திரும்ப அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.